அம்மாவின் தொண்டர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் ஓர் அணியில் திரண்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்க ஒரே கட்சியான்னு கேட்டப்போலாம் இல்ல, ஓர் அணியில் திரண்டு திமுக என்கிற இந்த தீய சக்தியை வீழ்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் சொன்ன. அதுதான் இப்பொழுது நடந்து வருகிறது. இன்னும் பல கட்சிகள் யாரெல்லாம் திமுகவுக்கு எதிராக இருக்கிறார்களோ, திமுக ஆட்சி தொடரக்கூடாது, மக்கள் விரோத ஆட்சி தொடரக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று சொன்ன. அதுதான் நடந்திருக்கு. இதுக்கு அடுத்த கேள்வி என்ன கேட்கணுமோ கேள்வி. அதாவதுங்க, தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது பெரிய சமுத்திரம் மாதிரி. தமிழ்நாடுன்னு வர்றப்ப அம்மாவுடைய கட்சி அதுல தலைமை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதுல என்ன உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க தான் அது உள்துறை அமைச்சர் உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லியிருக்காரு. நாங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் என்கிற புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் வழியில் வந்தவர்கள், அவர்களின் கொள்கைகளை தாங்கிச் செல்பவர்கள், தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவும் இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களின் களத்தை வலுப்படுத்துவதற்காகவும் அவருடைய அணியில் இருக்கோம். இன்னும் சொல்ல போனா பாரத பிரதமர் மோடி அவர்களின் அணியில நாங்க இருக்கோம். அதனால திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளோடு செயல்படுகிறோம். உங்களுக்கு எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும், 21 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போய் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த பழனிசாமி அவர்களிடம் என்ன பேசினார் என்பதை நண்பர் OPS அவர்களும் வைத்திலிங்கம் அவர்களே வெளிப்படையாக சொன்னாங்க. அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 26 திமுகவை வீழ்த்துவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம். இல்ல இல்ல இன்னும் யாரும் தொடர்ந்து 26 எலெக்ஷன் வந்து ஒரு டஃப்பான எலெக்ஷனா இருக்கும். ஒரு கடுமையான போட்டி இருக்கும். நிலையில இந்த கூட்டணி NDA அலைன்ஸ் வந்து ஒரு பெரிய வெற்றியை பெறக்கூடிய வகையில் இருக்கும். இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்க வைக்க போகின்ற கட்சிகள் அனைவரும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு சுயநலத்தை எல்லாம் விட்டுவிட்டு செயல்படுகின்ற பட்சத்தில் உறுதியாக இந்த திமுக ஆட்சியை வீழ்த்த முடியும் என்பதுதான் எனது 30 ஆண்டு அனுபவத்தில் சொல்றேன். நேற்று அவர் பற்றி ஒரு கேள்வி கேட்கும்போது அதிமுக இன்டர்னல் விஷயம் அதுல எங்களால் தலையிட முடியாது, அதிமுக கட்சி பிரச்சனைன்னு அமைச்சர் சொல்லியிருந்தார். ஒரு புறம் அவர் நீங்க வேற ஒரு அமைப்பு கட்சி வச்சிருந்தாலும் கூட அவர் ஒரு நண்பர், அவரை இதுல இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற திரு சஃபீர் அவர்கள் கேட்ட கேள்வியை நானும் நைட்டு பார்த்தேன். அவர் NDA கூட்டணியில ஆங்கிலத்தில் கேட்டார், whether OPS and TTV will continue in NDA and are you going to make a united ADMK கேட்டார். Are you going to make a united ADMK கேட்டப்ப அதுக்கு உள்துறை அமைச்சர் சொன்ன பதில நான் பார்த்தேன். அதிமுகவோட உள்கட்சி விவகாரத்தில் நாங்க தலையிட மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அதற்காக OPS அவர்களை கைவிட்டாரு, காலை விட்டாரு அப்படின்னு நீங்க விவாதம் நடத்துவதெல்லாம் உங்களுடைய சொந்த விருப்பம் அல்லது ஆசைதானே தவிர திரு நண்பர் OPS அவர்களை என்றைக்கும் அவர் தனிமைப்படுத்தப்பட மாட்டார். அவர் அம்மாவின் தொண்டர். அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து திமுக வீழ்த்துவோம் என்று சொன்ன அதுல என்றைக்கும் திரு OPS அவர்கள் தனிமைப்படுத்தப்பட மாட்டார் என்ற உறுதியை மாத்திரம் இன்னொன்னு சொல்றேன். நாங்கள் எல்லாம் திரு மோடி அவர்களின் கருத்தை வலுப்படுத்துவதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியிலே சென்றவர்கள். நாங்கள் என்றைக்கும் எங்கள் நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் சொல்லிட்டோம். இல்ல நான் ஏற்கனவே ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஒரு சிலருக்கு பரந்த மனம் இல்லை. அதனால ஓர் அணியில் திரள வேண்டும் நான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன். கிளிப்பில்ல மாதிரி சொல்லிட்டு வர நீங்க எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்வது திமுக வீழ்த்த இந்தியாவுக்கு சிறப்பான ஆட்சி கொடுக்கின்ற மோடியின் களத்தை வலுப்படுத்த நாங்கள் மோடியின் அவர்களுடன் இருக்கிறோம். நண்பர் பன்னீர்செல்வம் திரு மோடி அவர்களுடன் இருக்கிறோம். எந்த கூட்டணி? அதாவது 21
இது சரியாக அமைக்கப்பட்டிருந்தால் திரு அமித்ஷா அவர்கள் விரும்பியது போல திமுக இன்றைக்கு ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. ஒரு சிலருடைய சுயநலத்தால அன்றைக்கு அது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாயிட்டு. இந்த முறை அந்த தவறு நடக்காமல் மத்திய உள்துறை அமைச்சரும் பாரத பிரதமர் மோடி அவர்களும் அதை சரியாக கையாள்வார்கள் என்று நினைக்கிறேன். அதுபோல கையாளுகிற பட்சத்தில் இந்த ஊழல், மக்கள் விரோத, இந்த போதை மருந்து கலாச்சாரம் பெருகிய இந்த திமுக குடும்ப ஆட்சி உறுதியாக முடிவுக்கு கொண்டு வரப்படும். அதில் நாங்கள் அனைவரும் உறுதியாக இருக்கிறோம். அது அவருடைய ஆசை, விருப்பம். 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் முடிவுகள் மக்கள் யாரை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை தெளிவுபடுத்தி விடுவார்கள். இதுல எங்களை உங்களை அவங்கள அப்படின்னு பேசுவதெல்லாம் ஒரு முறையாக இருக்காது என்று நான் நினைக்கிறேன். பொன்முடி மாதிரி திமுக பல பேர் இப்படிதான் பேசுவாங்கன்னு தெரியும். கேட்டாதான் திராவிட மாடல் அப்படின்னு பேசுவாங்க. இவர்களுக்கு இது போல மற்ற மனிதர்களை, குறிப்பாக பெண்களை அவமதிப்பது, சிறுபான்மைக்கு காவலர்கள் என்று சொல்லிக்கொண்டு பெரும்பான்மையை அவமதிப்பது, இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வைக்க வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.